तस्मात् शास्त्रं प्रमाणं ते कार्याकार्यव्यवस्थितौ ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्म कर्तुमिहार्हसि. அநேக விதமான சாஸ்திர சம்பிரதாயங்கள், அநேக விதமான பரிகாரங்கள், அநேக விதமான தெய்வங்கள், அநேக விதமான ஆச்சார அனுஷ்டானங்கள் இவையெல்லாம் உள்ளது நம் நாடு. ஒரு ஜோதிடரை பார்க்க வேண்டும் என்றால் என்றைக்கு போக வேண்டும்? ஜோதிடரை பொறுத்த வரைக்கும் அவர் கதை திறந்து வச்சிருந்தா இருப்பார். எங்க என்னைக்கு வேணா போலாம். எங்க இருந்தா அவர் திருநெல்வேலியில சொல்லுவாங்க, என்ன பண்றாங்க சாமி? ஜோதிட கடை போட்டிருக்கேன் என்று கூறுவார். ஜோதிட கடை. அதே போன்றுதான் ஜோதிடர்களின் நினைவையில். இருப்பினும் நீங்கள் என்றைக்கு போய் பார்க்கிறீர்கள் என்பதை உன்னிப்பாக கவனிப்பார் நல்ல ஜோதிடர். பரணி, கார்த்தி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், விஷாகம், கேட்டை, மூலம், பூராடம், பூரோட்டாதி என்ற நட்சத்திரங்களில் ஜோதிடரை போய் பார்த்தால் இங்க போய் பார்க்கக்கூடதான காரியங்கள் நிறைவேறுவதில் தடசங்கள் ஏற்படலாம். அதே போன்று சதுர்த்தி, நவமி, சதுர்தசி போன்ற திதிகளில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு கடுபலனே வரும். திதௌ சுபாயாம் சுபதேனுகூலே என்று சாஸ்திரம். நல்ல திதி, நல்ல கிழமை என்றெல்லாம் பார்த்து போக வேண்டும் என்று. ஏனென்றால் நீங்க போய் பார்க்கின்ற நாள் சிறப்பாக அமைந்தால்தான் உங்களுக்கு சிறப்பான பலனை சொல்ல முடியும். அதே போன்று தன் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி 3, 5, 7, 9 நட்சத்திரங்களில் எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது. எனவேதான் ஜோதிட பொருத்தம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பெண் நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7, 9 நட்சத்திரங்கள் சேராது என்று கூறுவார்கள். எனவே ரொம்ப எளிதான இந்த ஜோதிடரை பார்க்குதல் என்ற காரியத்தில் கூட பல சாஸ்திர விஷயங்கள் உள்ளது. இனி மேற்கொண்டுள்ள பாடங்களில் நமக்கு இந்த ஜோதிடம் எப்படி பார்ப்பது, இந்த ஜோதிடத்தின் தன்மை என்ன, யாராரு ஜோதிடம் பார்க்க வேண்டும், யாராருக்கு ஜோதிடரை பார்க்கின்ற தேவையே வராது என்ற காரியங்களை எல்லாம் பார்க்கலாம்.